வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். சிந்தாமணி, சிந்தை பிளஸ் மணி, சிந்தனை மணியான நிலை, ஆன்மா முற்றறிவாகுதல் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். நீர் நிறைந்த பாண்டத்தில் காற்று ஏறாது, நித்தியமா மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம், ஓர் உலக பொருள் கவர்ச்சி உணர்ச்சி ஏதும் உள்நிலையா, இப்பேறு தவத்தாரன்றி யார் பெறுவார் யார் தருவார், அறிவேதான் மெய்ப்பொருள் என்று அறியும் பேற்றை சேர்நிலையில் மனதை வைத்து வேண்டாத பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும் என்று ஒரு பாடலும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு கவிதையில, விருப்பம் சினம் வஞ்ச மதம் பால் கவர்ச்சி விளைவரியா கடும்பற்று எனும் ஆறு முறுகுலைந்த நிறைந்த மனம், சகிப்புத்தன்மை உடமார்ந்த மன்னிப்பு கருத்துடைய கற்பனெறி ஈகை என்ற களங்கமில்லா நற்குணங்களாக மாற்றும் பொருத்தமுள்ள உள்ள பயிற்சி முறை பயின்று புகழ் இன்பம் அமைதி பெற வாரீர் வாரீர் என்று சுவாமிஜி நமக்கு இந்த 2 கவிதை கொடுத்திருக்காங்க. சாமி நாம வாழ்த்தும் போது என்ன நிலையிலிருந்து வாழ்த்தணும் என்று நமக்கு சொல்லுவாங்க. உடல் அளவுல நம்ம இருந்து வாழ்த்து கொடுக்கிறது, உயிரளவுல இருந்து வாழ்த்து கொடுக்கிறது, அந்த மெய்ப்பொருள் நிலையில இணைந்து வாழ்த்து கொடுக்கக்கூடாது என்று சொல்லுவாங்க. பட்டறிவு கற்றறிவு முற்றறிவு, தூலம் சூக்குமம் காரணம். சுவாமி சொல்றது காமதேனு கற்பகம் சிந்தாமணி. இந்த உடல் அளவுல நாம பற்று வைத்து கொண்டு இந்த சூலமே நான் என்ற அளவுல நாம் வாழக்கூடிய அந்த ஒரு நிலை காமதேனு என்று சொல்லக்கூடிய நிலை. அந்த நிலையில வாழக்கூடிய ஒரு மனிதன் அருகுண வயப்பட்டு 5 பெரும் படி செயல்கள்ல புதிய அந்த பதிவுகளை நாம் சேர்த்து கொண்டே வாழக்கூடிய அந்த ஒரு கீழ்நோக்கு நிலை. உடலையே நான் என்ற அளவுல பற்று வைத்து கொண்டு இந்த தூள உடலையே மனம் செலுத்தி காமதேனு என்ற அந்த நிலையில வாழக்கூடிய ஒரு நிலை. ஒரு வண்டானது ஒரு மலரில போய் அது தேனை குடிக்குது. தேனை குடிச்சிட்டு அந்த மலர்லயே அப்படியே மதிமயங்கி அது இருந்துருச்சு அப்படின்னு சொன்னா, மலர் விரிந்த அந்த மலர் மூடும் போது அந்த வண்டு அந்த மலரின் உள்ளேயே அது இறந்து விடும். அது போன்ற வாழ்க்கை. அடுத்தது உயிர் கற்றறிவு சூக்குமும் அதே போல கற்பகம் என்று சொல்லுவாங்க. நமக்கு சுவாமிஜி வாழ்க்கை தத்துவம் 12ல பழக்க வழி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விளக்கங்களை நல்ல முழுமையாக உள்வாங்கணும். அப்போ பழக்கம் விளக்கம் நாம முழுமை பெற முடியும் என்று சாமி அறிவுநிலை உயர்வு படிகள் என்று சொல்றாங்க. அந்த உயிரை இந்த உயிரளவுல பற்று இருந்தால் கூட அதுவும் அவ்வளவு சிறப்பு அல்ல. அது கற்பகம். நாம அந்த மனவளக்கலை பயிற்சி மூலமாக நாம நம்ம முழுமைப்படுத்திக் கொண்டே வரோம். மெய் முற்றறிவு காரணம். அதே போல சிந்தையை மணி போல வைத்துக்கொண்டு வாழக்கூடிய ஒரு நிலை சிந்தாமணி என்று சொல்றாங்க. நாம அந்த அறிவுநிலை உயர்வு படிகள் என்று சாமிஜி வாழ்க்கை தத்துவம் 12ல நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. நாம நம்மளை அந்த இறைவற்று தன்மைக்கு மாற்றிக்கொண்டு அந்த இறைநிலையாகவே இருந்து நம்ம வாழும்போது இந்த புவி வாழ்க்கையில நமக்கு எந்த விதமான ஒரு பற்றும் இருக்காது. சிற்றின்பத்துல புகுந்து அழுந்தி பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் என்ற அந்த 4ல புகுந்து அழுந்தி இந்த மனித மனத்தை புண்ணா வருத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த கீழ்நோக்கு நிலை நமக்கு மாறும். கற்பகம். நாம ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நாம் வாழக்கூடிய அந்த வாழ்க்கைய வினை பதிவை போக்கிக் கொள்வதற்காக தான் இந்த பிறப்பு கிடைத்திருக்குது. அப்போ நம்மிடம் உள்ள எல்லா வினை பதிவுகளையும் நீக்கி கொண்டா நம்முடைய சிந்தையானது மணிபோல அந்த இடையற்ற தன்மைக்கு மாறி இறைநிலையினுடைய சொரூபமான அன்பும் கருணையும் நமக்குள்ள ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும். அப்போ நாம தியானம் மனவளக்கலை மூலமாக தியானம் மௌனம் தற்சோதனை உடல் உயிர் அனைத்திற்கும் உண்டான எளிய முறையிலான அந்த பயிற்சிகளை நாம கற்றுக்கொள்றோம். அப்போ 24 மணி நேரமும் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்முடைய தியான வாழ்க்கையாக நாம மாற்றிக்கொண்டு உடல் உயிர் மனம் அறிவு இந்த 4ஐயும் அந்த தெய்வீக நிலையிலேயே வைத்துக் கொண்டு இருக்கிறது தான் சிந்தாமணி. நீர் நிறைந்த பாண்டத்தில் காற்று ஏறாது. நாம அந்த மெய்ப்பொருள் நிலையில இருந்து வாழக்கூடிய அந்த ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நமக்கு எந்த விதமான ஒரு புதிய பதிவுகளும் இல்லை.
நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா பதிவுகளையும் தேய்த்து அழித்து அந்த இறைநிலையினுடைய சொரூபமாக நம்ம மாறி நின்று வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.